பூச்சமா நிக்கிறாப்ல மாதிரில பூச்சமாவே இருக்கிறாப்ல இது கூட பார்க்கவே மாட்டாங்க. கல்யாணம் செய்து நீ ஒரு ஆளு போகணும்னு சொன்ன அந்த இருக்கிற தம்பிலாம் 4 பேர் பெரியவருக்கு மட்டும்தான் இந்த சிமாதானத்துல அமர்ந்திருந்தா சிந்தனை மாறுது, துரியோதனுக்கு அந்த கெட்ட புத்தி வருது. சரி, ஏன் அந்த வியமா இல்லையா இருக்கிறாங்க, அந்த லகுனம் இல்லையா, அந்த சகாதேவ இல்லையா, அவங்க எல்லாம் போக கூடாதா? 8 மணி நீ விட்டு நீ போறன்னு சொல்லி சொன்னா சாமி பண்ணா போகாத இருந்தா அந்த காரியம் மணக்கொடைய அம்மாவன நான் என்ன சொல்றேன்னா, நீ போற உனக்கு 8 பொண்டாச்சு, உனக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னா தாலி எடுத்து விட்டு 6 கம்மநாட்டி இருக்கு 6 பாத்துக்கோ. நான் தான் இருக்கிறேன், அதுக்குன்னு இருக்கேன்ல, உங்களை பாத்துக்க. அங்க போன நாய யாரு ஒரு பாதுகாப்புங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அங்க சென்றால் 7000 ஆபத்து நேர்ந்து விடும். உங்களுக்கு 8 மனைவி இருக்கிறாங்க, நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, போகிற காரியத்துக்கு யாரு போனா பழமொழி அதோட இல்ல, பச்சவன் எடுக்கணும் வயிறு தெரிஞ்சவன் நடக்கணும். அப்ப அந்த வச்சாலு போய் எடுத்தாதான் எடுக்க முடியும். நீ போட்டு போயா முடியாதுங்க, வயிறு தெரிஞ்சவன் தான் பாதையில் நடக்கலாம், நடக்க முடியாது, முள்ளு இருக்கும். சரியா விடாத என்னங்க கையால நோங்குறியா? ஏன் தெரியுமா, பச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும். யார் சென்றா அந்த காரியத்தை வெற்றி பெற முடியும். ஒரு பழமொழி இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். இங்க போகலாம்னா அவங்க போனா அது கதை நடக்காது. யார் போகணுமே அவங்க அங்கதான் போகணும். நீ போய் ஆகி போயிட்டு நீ செத்து போயிட்டா தாலி நல்லா
தாலி எடுத்து எங்களை பாக்குறா கம்மநாட்டின்னு சொல்லுவா, முசல்லாதுன்னு சொல்லுவா, விதவன்னு சொல்லுவா. நான் என்ன சொல்றேன், யாரோ எதை சொல்றாங்க அதை பத்தி பேச்சே கிடையாது. நான் என்ன இப்ப சண்டைக்கா போறேன், சண்டைக்கா போறேன், பகுதி பணம் வாங்குறது ஏற்கனவே குடியோரை தற்கொலைக்கு விட்டு வந்தாரு. பகுதி பணம் வாங்குவதற்கெல்லாம் போனேன். ஏன்னா மனைவிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வார்த்தையை சொல்லி போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு சாமி இப்படி நானே மாறேறி போறீங்க. ஆகாத சொப்பனமும் கெட்ட கெட்ட வைக்கணுமா, ரத்த மாட வீசணும், ஆண்டாள் இருக்கணும், போட்டால் போகணும், இதெல்லாம் செத்து போனா தாலியை பிச்சு போட்டு உலகத்துல எவனோ ஒருத்தருக்கு போனா எவனோ ஒருத்தருக்கு போறான். செவத்தை வச்சு சித்திரம் இதெல்லாம் அப்படி பாத்துட்டு போவான். அடிமதை வாங்கிட்டு நீங்க போய் வாங்க மண்ணா வர்ற உங்க பொண்ணை நீங்க